வெல்கம் பேக் டு கனிஷ்டா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளுக்குள்ளே போயிட்டு யூடியூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உள்ளே போகும் உங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே. உள்ளே போனோடனே மேலே ஒரு 3 டாட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த 3 டாட்டை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உள்ளே போங்க. அது ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் யூடியூப் சேனல் சின்ன ஒரு ரவுண்டு லோகோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உள்ளே போகும். வியூ மை சேனல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே இதுவும் உள்ளே போகும். அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் கீழே மேக் த சேனல் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் கொடுத்தோன்னே யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே ஓப்பன் ஆகும். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே ஓப்பன் ஆனோடனே திரும்பி அந்த 3 டாட் பார்த்தீங்களா, அது கிளிக் கொடுங்க. அந்த 3 டாட் கிளிக் பண்ணி திரும்பி டெஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் கீழே மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைட்டில் வந்து நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்கன்னு கேட்குது. நம்ம கேமிங்னு வைக்கலாம். கேம் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு என்ன பற்றியான கேம் போடுவீங்கன்னு அப்படின்னு ஒன்று கேட்குது. நம்ம ஃப்ரீ ஃபயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக்கலாம். கிளிக் கொடுத்தோன்னே கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. நீங்கள் வேறு எதாவது வேணுன்னா கூட டைப் பண்ணிக்கலாம் அதில். இப்போ நம்ம சேனல் திரும்பி அங்கே சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு யுவர் சேனல் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் 3 டாட் மாதிரி இருக்குது, அது கிளிக் கொடுங்க. சேவ் டு பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கிளிக் கொடுங்க. இதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கதான் வரும். நம்ம கேமிங் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை கிளிக் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமிங் நம்ம பஸ்ஸோட இது செலக்ட் பண்ணி வச்சுருந்தது வந்துருச்சு. அவ்வளோதாங்க. நீங்கள் ஆட் பண்ணுன்னா